அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். நாளைக்கு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை, புரட்டாசி மாதத்தோட முதல் நாள். அது மட்டும் இல்லாமல் அற்புதமான சேர்க்கை நாளைய நாளில் இருக்கு. இந்த சேர்க்கை திரும்பி நமக்கு வரவே வராது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் காலையில் உங்கள் நிலைவாசல் கதவில் யாருக்குமே தெரியாமல் இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சாலே போதும். பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. என்றைக்குமே உங்களுக்கு பண கஷ்டம் வராது. இப்போ இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு புதன்கிழமை, பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள். புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா நாளைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு. இந்த ஏகாதேசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி கூடுதல் சிறப்பு. அடுத்ததா நாளைய நாளில் புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் நமக்கு இருக்கு. புண்ணியங்களை நமக்கு அள்ளித்தரக்கூடிய மாதம்தான் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதமும் பெருமாளோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். இப்படி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதேசி திதியும் புரட்டாசி மாதமும் புதன்கிழமையில் வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்பு. பொதுவாக ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளும் ரொம்ப முக்கியமானது. இதை தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் உறுதுணையாக இருக்கும். அதுலேயும் புதன்கிழமை ஏகாதேசி புரட்டாசி மாதத்தோட 1ஆம் தேதி, இது இன்னமுமே விசேஷமான அமைப்பு. அதனால் நாளைய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 16 வகையான செல்வங்களும் உங்கள் வீட்டில் சேரும்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நாளைய நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் இந்த புரட்டாசி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அந்தளவுக்கு நாளைய நாள் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நிலைவாசலில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொதுவாக புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு குளித்ததுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மற்றபடி நமக்கு வேறு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலம் இல்லாத, யமகண்டம் இல்லாத டைமாக பார்த்து செய்யுங்க. நாளைக்கு ராகு காலம் மத்தியான நேரத்தில் தான் நமக்கு வரும். அதாவது நாளைக்கு மத்தியானம் 12 மணியில் இருந்து 1 மணி 30 நிமிடங்கள் வரைக்கும் ராகு கால நேரம் இருக்குது. அதனால் அந்த நேரத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் காலை நேரத்திலேயே செய்கிறது கூடுதல் சிறப்பு. அதனால் முடிஞ்சளவுக்கு காலையில் 10 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்கள். அதுலேயும் நாளைக்கு காலையில் 7:30 மணியில் இருந்து 9 மணிக்குள்ளே நமக்கு யமகண்டம் இருக்குது. அதனால் யமகண்ட நேரத்தை தவிர்த்துக்கிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேருந்து ஆரம்பித்து காலையில் 10 மணி 10:30 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. இப்படி காலையில் செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க பரவாயில்லை, நாளைக்கு சாயங்காலம் விளக்கேற்றி வைக்கக்கூடிய டைமில், அதாவது 5 மணியில் இருந்து 7 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முடிஞ்சளவுக்கு காலையில் செய்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும்.
அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பச்சை கற்பூரம் தேவைப்படும். பெருமாளுக்கு உகந்தது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தோட வாசம் வீசக்கூடிய இடத்துல பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நிரந்தர வாசம் செய்வாங்கன்னே சொல்லலாம். இந்த பச்சை கற்பூரம் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் காலையில் குளித்ததுக்கு அப்புறமா சுத்தமாக இருக்கீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்லை, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் கையில் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும், 16 வகையான செல்வங்களும் சேரணும்னு சொல்லி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான், எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான பிரார்த்தனைகளையும் வைக்காதீங்க. கடன் தீரணும், பண கஷ்டம் குறையணும்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதுமானது. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு உங்கள் நிலைவாசல் கதவுக்கு உள் பக்கத்தில் இப்போ நான் சொல்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதாவது மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இந்த சிம்பல் மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த சிம்பலுக்கு கீழே 1176ங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். நிலைவாசல் கதவுக்கு உள் பக்கத்தில் மட்டும்தான் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வரையணும். பச்சை கற்பூரத்தை வச்சு வரையணும். இங்கே நாம் பேப்பர் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பேனா எதையும் பயன்படுத்த போகிறது கிடையாது. உங்கள் நிலைவாசல் கதவு உள்பக்கம்தான் உங்களுக்கு பேப்பர் மாதிரி. அதே மாதிரி உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் தான் பேனா மாதிரி. இப்படி புரட்டாசி மாதத்தோட முதல் நாளில் நிலைவாசல் கதவுக்கு உள்பக்கம் பெருமாளோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரையும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு உரிய சிம்பலையும் நாம் வரையும் போது பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீடு தேடி வருவாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி பச்சை கற்பூரம் வாசம் வீசக்கூடிய இடத்துலையுமே பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நிச்சயமாக நிரந்தர வாசம் செய்வாங்க. இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யும்போது யாருக்குமே தெரியாமல் செய்கிறது நல்லது. ஒரு சில விஷயங்கள் நாம் ரகசியமாக செய்யும்போது தான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். மற்றபடி உங்கள் நெய்பர்ஸ்க்கோ அதே மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ தெரியாமல் பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம், இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணலாம், அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் நீங்கள் செய்கிறீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. அதே மாதிரி நீங்கள் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி இந்த சிம்பலையும் நம்பரையும் எழுதும்போது அது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது, உங்கள் கண்ணுக்கே தெரியாது. என்னடா கண்ணுக்கே தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப அழுத்தி எல்லாம் வரைய வேண்டாம். ஜஸ்ட் பச்சை கற்பூரத்தை வச்சு சிம்பிளாக ஒரு முறை வரைஞ்சாலே போதுமானது. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எளிமையான இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யும்போது கண்கூடா மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.